என்ன இதெல்லாம்? தாத்தா எல்லாரும் வீட்டை காலி செய்யறாங்களா? ஏன் இப்படி திடீர்னு? எங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல. ராதா எங்க? நான் எங்க இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு. தாத்தா எங்க இருக்கிறார்? அதையாவது சொல்லக்கூடாதா? தாராளமா உள்ளதான் இருக்கார், போய் பாரு. ரூபாய் 75,000க்கு செக். இந்த காரியத்தை முடிச்சிட்டீங்க. இனிமேல் நீங்க ஃபேக்டரி கட்ட ஆரம்பிக்க போறீங்க. நாளைக்கே ஆரம்பிச்சிருவோமே. நமஸ்காரம் ஜமீன்தார். தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியே போறீங்களா புரோக்கரையா? தாராளமா, நான் வெளியில நின்று இருக்கேன். ஏன் தாத்தா இந்த வீட்டை வித்துட்டீங்களா? என்ன செய்யறது? தலைமுறை தலைமுறையா எங்க குடும்பத்தில் இருந்த வீடு இது. இன்னைக்கு எங்களை விட்டு பிரியுது. விக்கிறதுக்கு காரணம் குடும்பமும் வீடும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது வேற இது வேற. இப்பதான் எனக்கு தெரியும். சேகர், ராதாவை விட இந்த வீடு எங்களுக்கு பெருசா என்ன? அவளால இனிமே எங்க இருக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டு. தாத்தா, ராதா எங்க? நான் ராதாவை பார்க்கணும். அவளுக்கு உன்னை பார்க்க இஷ்டம் இல்லப்பா. தாத்தா, என் வாழ்க்கையே பாதிக்கிற விஷயம் இது. நான் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் ராதாவை பார்க்கவே முடியறதில்லை. இப்ப நீங்களும் இந்த வீட்டை விட்டே போறீங்க. இப்போவாவது நான் ஒரு தடவை ராதாவை பார்க்க கூடாதா? அவ்வளவு வேதனை உன் மனசுல இருக்காப்பா. நான் எவ்வளவு நரக வேதனை அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது தாத்தா? இப்ப வாழ்க்கையே பாழாயிட்டதாக நினைப்பேன். ஆனா காலம் மாற மாற உன் நினைப்பு மாறும். இல்ல தாத்தா, நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா அது அப்படி இல்லை. இந்த வேதனை எப்பவும் என்னை விட்டு போகாது. தாத்தா, நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் ராதாவை பார்க்க அனுமதி கொடுங்க. அவளே என்னை வெறுத்து அனுப்பட்டும், பரவாயில்லை. அப்புறம் நான் உங்களை யாரையுமே தொந்தரவு செய்ய மாட்டேன். சேகர், இப்ப சொன்ன வார்த்தையை நீ மீற மாட்டேன். மாட்டேன் தாத்தா. ராதா மாடியில தான் இருக்கேன். ஆனா நான் அனுப்பினேன்னு மட்டும் சொல்லக்கூடாதுப்பா. தாத்தா, என்ன ஜமீன்தார் வாழ் போயிட்டா போல் இருக்கு. செக்க வாங்கினுட்டு வீட்டு பத்திரம் சாசனம் எதுவுமே என்னண்டு ஒப்பு வைக்கலையே. நான் கொண்டு தரேன். வரல, சடனா வாங்க, சடனா வாங்க. கடைசி தடவையா கேட்கிறேன். நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. உங்க பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. இந்த பெண்களே இப்படித்தான். ஓ, உங்களுக்கு பல பெண்களோட பழக்கம் உண்டா? நீ ஒருத்தி போதாது. ஆமா, எந்த ஊருக்கு போற மாதிரி மூட்டை கட்டுறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன். எனக்கு எங்க நிம்மதி கிடைக்குது அங்க போறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்னை அப்படியே அடிச்சு கொன்னுடலாமான்னு தோணுது. என்னது? ஆமா, பெண்களுக்கு வாயால சொன்னா புரியாது. அடி உத கொடுத்தா தான் அவங்களுக்கு உரைக்கும்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவான். அப்படி வாயை பொத்திக்கிட்டு அடி வாங்கிறதுக்கு நான் உங்க பாட்டி இல்ல. அது ஏன் நல்ல காலம். நீ மட்டும் அப்படி இருந்தா உன்னை நான் காதலிச்சிருக்க முடியுமா? போதும், இனிமே என்கிட்ட காதலிக்கிறதுன்னு பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? உங்ககிட்ட பேசாம வேற யாருகிட்ட பேசுறது? ஏன் சரளா கிட்ட பேசுங்க. நல்லா இருக்குது கதை. அவளையா நான் கல்யாணம் செய்துக்க போறேன். இந்தாங்க, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இல்ல புரிஞ்சுக்க முயற்சியாவது செய்யுங்க. நான் உங்களை கல்யாணம் செய்துக்கிறது ஒரு காலம் நடக்காத காரியம். பொண்ணோடு ஒண்ணு ஒட்டாத ரெண்டு குடும்பங்கள் சம்பந்தம் செய்துக்கிறது முட்டாள்தனம். ராதா, நீ கல்யாணம் செய்துக்க போது என்ன? என் கூட சேர்ந்தவங்களே இல்ல. பேசி பிரயோஜனமா தயவு செய்து போயிடுங்க. போயிடுறதா? என்ன மாத்திரம் தனியா போக சொல்றியா? என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் அப்பவே சொன்னேனே. ஐயோ, நான் கவலைப்படுறது உன்னை பத்தி இல்ல ராதா, என்ன பத்தி, என் காதலை பத்தி. என்ன பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நல்ல வேளை முன்கூட்டியே சொல்லிட்டீங்களே. ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ இல்லாம நான் உயிர் வாழ முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லி அப்புறம் அல்வாவா சாப்பிட்டு 60 வயசு. அப்ப என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்ல. நான் இறந்தாலும் உன் மனசு இறங்காது. என்ன பயமுறுத்துறீங்களா? தயவு செய்து தொந்தரவு கொடுக்காத, போயிட்டு வாங்க. பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டேன் சேகர். இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே நீங்கதான். நான் செய்ததெல்லாம் தப்பு, சொன்னதெல்லாம் தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க சேகர். நீங்க உயிர் வாழ நான் உங்களையே கல்யாணம் செய்துக்கிறேன். என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னியே மாறாட்டி? ஆமா, டபார்னு சத்தம் கேட்டது. பொத்துன்னு சேர்ல விழுந்துட்டீங்க. ஓ, அதுவா? எலக்ட்ரிக் பல்பு கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓஹோ, உங்க உடம்பு கொண்டு இல்லையா? என் உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருக்கிறேன். அப்போ என்ன ஏமாத்துனீங்க? ராதா,
நீ இல்லாம நான் உயிர் வாழ முடியாதுன்னு நான் சொன்னதை நீ நம்பல, அதுக்காகத்தான். ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி கவலைப்படுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? போயிட்டு வாங்க. ராதா, ராதா, என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சுலபத்தை நழுவிட முடியுமா? எங்க நீங்க உயிரை விட்டுட்டு போறீங்களோன்னு சொன்னேன். இப்பதான் நீங்க சரியா இருக்கீங்களே. விளையாட்டு கூட அப்படி சொல்ல மாட்டீங்களே. பிராமிஸா? சேகர், இதோ நானே வந்துட்டேன். சேகர், உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சு. நம்ம இஷ்ட பிரகாரம் அந்த அழகிரி பையன் ஜமீனை விட்டு ஓடி போயிட்டான். ஏன்? அவனுக்கு ஏதோ லாட்டரி பணம் வந்துருச்சான், அதனால போயிட்டான். சரி சரி, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, வா. எங்க? ஜமீனுக்கா? வர முடியாது. வர முடியாதா? இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? இது பைத்தியக்காரத்தனம் இல்ல. இனிமே எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்றேன். என்னப்பா நீ, நான் சொல்றது உனக்கு புலப்படல. அந்த அழகிரி பையன் இருக்கான் பாரு, மறுபடியும் சலூனுக்கே போயிட்டான். அதனால நீ கட்டாயம் ஜமீனுக்கு வந்த தீரணும். புறப்படு. அழகிரி மறுபடியும் சலூனுக்கு போகலாம். ஆனா நான் திரும்ப ஜமீனுக்கு வரணுங்கிற கட்டாயம் இல்லை. நான் ஒரு மோட்டார் ரிப்பேர் ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறேன். பக்கத்திலே பெட்ரோல் பங்க். ஒரு நாளைக்கு 25 ரூபாயாவது கிடைக்காம போகாது. நானும் ராதாவும் எங்க வாழ்க்கையை நிம்மதியா கழிப்போம். ஐயோ ஐயோ, நான் கட்டின கோட்டையெல்லாம் அடிச்சு போச்சு. மாப்பிள்ள ஒரே காலை மாறி விட்டுட்டாரு. என் கத்தி என்ன, என் பொண்ணு கத்தி என்ன? ஏயா தவளை மாதிரி கத்துறேன்? வீட்டை வாங்கிட்டு முத உள்ள காலை வச்சிருக்கிறேன். லம்போதி போட்டு கத்துறேன் ஐயா. இப்ப என்ன நடந்து போச்சு? இன்னும் என்ன ஆகணுங்கிற? ஒன்னா ரெண்டா சொல்லியா 10 லட்சம் ரூபாய் எதிர்ஜாமீன் கையால நீங்க வாங்கிட்டீங்க. இப்ப மாப்பிள்ள கையை இருக்கிறார். என்ன 10 லட்சம் ரூபாய் எதிர் ஜாமீனா? ஏ, உங்களுக்கு தெரியாதா? எனக்கே தெரியுமே. கடவுள் சத்தியமா எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் ஏன் கடவுளை இருக்கிறீங்க? சத்தியமா உன் நெஞ்சில் கைய வச்சுட்டு சொல்லு. நீ சொல்லியா 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்தியா? நீ அன்னைக்கு என்ன சொன்னேன் ஞாபகப்படுத்தி பாரு. ஐயா, உனக்கு ஜமீன் சம்பந்தம் தானே வேணும்? ஆமா, நான் இருக்கேன். ஜமீன் சம்பந்தத்துக்காக தான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். பயப்படி ஐயா, 10 லட்சம் ஒப்பாரி வைக்கிறேன். உனக்கு ஜமீன் தொடர வேணும், அவ்வளவு தானையா? அவ்வளவுதான். விட்டுரு. சித்தப்பா பாவம், இவர் ஒரு அப்பாவிங்கிறதுக்காக ரொம்ப மிரட்டுறீங்களே. யார் இவர அப்பாவி? நீங்க இவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் எதிர் ஜாமீன் வாங்கினது உண்மைதானே? உனக்காகத்தானப்பா நான் வாங்கினேன். நீதான் இங்க திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு காலை வாரி விட்டியா? என்ன பண்ண சொல்ற? இப்ப அந்த பணம் எல்லாம் எங்க? பணம் எங்க இருக்கும்? பணம் சும்மாவா இருக்கும்? காத்து பட்டா கரைஞ்சிடாது. எதுக்கு செலவு பண்ண? ஜமீனுக்காக செலவு பண்ண, ஃபேக்டரிக்காக செலவு பண்ண, இனி எத்தனையோ விஷயத்துக்காக செலவு பண்ண. தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். இப்ப உங்க கையில பணம் இல்ல. பணம் இருந்தா இந்த ஆளை நான் ஏன் உட்காந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன்? நீ பாருப்பா, என்ன இருந்தாலும் என்னடா இவன் வயசுக்கு பெரியவனாச்சே, இவன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்கப்படாது. உனக்கு தெரிஞ்சதா? ஐ ஆம் வெரி வெரி சாரி. அதெல்லாம் இருக்கட்டும் சித்தப்பா. இப்ப சந்தனபுரம் ஜமீன் எனக்கு தானே சொந்தம். ஆமா, அது சம்பந்தப்பட்ட சகல உரிமைகளும் என்னுடைய தானே. ஆமா, சந்தேகம் இல்லாம. ஏன் இப்படி கேட்டேன். மிஸ்டர் பன்னீர்செல்வம், எங்க சித்தப்பாவை மன்னிச்சிருங்க. அது எப்படிங்க முடியும்? எனக்கு பணமும் போச்சு, ஜமீன்தார் மாப்பிள்ளைய வருதும் போச்சு. ஒண்ணும் போகல சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இனிமே நீங்க தான் ஜமீன்தார். என்ன சொல்றீங்க? இனிமே நீங்க தான் சந்தனபுரம் ஜமீன்தார்னு சொன்னேன். எனக்கா எதிர் ஜாமீனா கொடுத்தீங்களே 10 லட்சம் ரூபாய் எங்க சித்தப்பா கையில. இந்த ஜமீனே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இனிமே சந்தனபுரம் உங்க சொத்து. நீங்க ஒரு ஜமீன்தார மாப்பிள்ளைய அடைய நினைச்சீங்க, இப்ப நீங்களே ஒரு ஜமீன்தார் ஆயிட்டீங்க. ஜமீன்தார்? நான் ஜமீன்தார்? திருப்தி தானே? சந்தனபுரம் ஜமீன்தார். ஆமா ஆமா ஆமா. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை சந்தேகம் எல்லாமே நம்ம மோகன் தான். அவனுக்கு தான் இந்த ஜமீன் படாடவம் எல்லாம் பிடிக்கும். உங்க சரளாவுக்கு ஏத்த மாப்பிள்ளை. திருப்தி தானே? எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. தொப்பியே கண்டிட்டு யோசனை பண்ணும். போலப்பட்டு சும்மாயா? நீ சும்மாயா? நீ என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்றதுக்கு இருக்கு? ஏய் மோகன், நீ என்ன சொல்ற? நீதான் முடிவு பண்ணிட்டேப்பா. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பெரிய உபத்திரமா போச்சு. இவெல்லாம் இவ குடிசையெல்லாம் காலி பண்ண மாட்டேன்னு கண்டிஷனா சொல்லிட்டேன். நான்சென்ஸ். காலி பண்ண மாட்டாங்களா? உடனே போலீஸுக்கு சொல்லி அனுப்பிச்சு சாமான் தூக்கி வெளியே என் குடிசைக்குள்ள எவன் நுழையிறான்னு பாத்துறேன். தாத்தா, எங்களை எல்லாம் இப்படி கைவிட்டுட்டீங்களே. தாத்தா, இந்த வீட்டை விற்க வேண்டாம். செக்க திருப்பி கொடுத்துருங்க. விற்க வேண்டாம், என்ன சொன்னேன் போங்க. வீட்டை வித்து அதை வாங்கி ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி ரிஜிஸ்டர் ஆக போறது. மூட்டை முடிச்செல்லாம் நகர வேண்டியதுதான். தாத்தா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சித்தப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த இடத்தையெல்லாம் அந்த ஏழை ஜனங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. என்னப்பா நீ சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. விட்டு கொடுக்கறதுக்கா நாங்க இவ்வளவு தூரம் சிரமப்பட்டோம்? இந்த வீடு எல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு மொத்தமா என்ன செலவாச்சு? என் கமிஷன் எல்லாம் சேர்த்து 2,97,333 ரூபா சொச்சம் ஆறுது. சொச்சம் இல்லையா? சச்சம் மொத்தமா 3 லட்சம் சொல்லியா? 5 லட்சம் ரூபாய் தான் ஆகட்டுமே. சும்மா பணம் பணம் உயிரை விடுறீங்களே. ஏன் உங்க ஃபேக்டரியை வேற இடத்துக்கு மாத்திக்கிட்டா சித்தப்பா? என் ஃபேக்டரி என்ன வெத்தலை பாக்கறேன்னு நினைச்சிட்டு சொல்றியா நீ? ஆளை பாரு,
சரி ஐயா, உனக்கு ஏன் வருத்தம் வருவானே? நாங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிடுறோம். இந்த இடத்தை முட்டும் கொடுத்தோம். சரிதானே? சித்தப்பா, என்னது அவசரப்பட்டு திருப்பி கொடுத்துறேன்னு அலட்சியம் ஒரு வார்த்தை சொல்லிட்டே. சும்மாரியா, நீ என்ன பறக்கிற? என்ன தார வார்த்தை தர்மமாக கொடுத்துட்டோம். வர வேண்டியதெல்லாம் வந்துதானே தீரணும். அப்புறமெல்ல பேச்சு. சித்தப்பா, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா உங்ககிட்ட? தொட்டு பாரு. உழைப்பிலேயே காலத்தை எல்லாம் செலவழிக்கிற இவங்க கிட்ட 3 லட்சம் ரூபாய் வேணும்னு வாய் குசாம கேக்குறீங்களே, இது நியாயமா? சேகர், நீ அவர் ஒண்ணும் சொல்லாத. பணத்திலேயே வளர்ந்து பணத்திலேயே ஊறி இருக்கிற செல்வச்சியமானவர். மற்றவங்க வருத்தம் அவருக்கு தெரிய நியாயமே இல்லப்பா. பரவாயில்லையா? பரவாயில்ல. யோ, நான் செலவு பண்ண பணத்தை தரையா கேட்கிறேன். அதிகமா கொடுன்னா நான் கேட்கிறேன். இந்த பாரு, ஏன் குத்தி வளைச்சு பேசுவானே. எனக்கு சேர வேண்டிய 3 லட்சம் ரூபாய் இங்க வந்துச்சு, என் கைமுள்ள விழுந்துச்சு. நான் வேற இடத்த பாத்துக்கிறேன். இந்த 3 லட்சம் நான் தர்றேன். முதல்ல இந்த இடத்த விட்டு நீங்க போங்க. என்ன மின்னல் மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறீங்க? செலவு நாள் சும்மா சொல்றான்னு நினைக்கிறீங்களா? ஒரே செக்கில் 3 லட்சம் தர்றோம். பயன் போங்க. வேதாசலம் சார், நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் நீங்க இந்த வீட்டை விட்டுட்டு போறதாங்க. தயவு செஞ்சு நீங்க போக கூடாது. நீங்க இருக்கிறது இந்த பேட்டையில எங்களுக்கு எவ்வளவோ ஆதரவு, மகிழ்ச்சி. நீங்க 4 தெரிஞ்சவங்க. தயவு செஞ்சு இங்கே இருக்கணும். ஏதோ எனக்கு எதிர்பாராத நிலவில லாட்டரி சீட்ல இவ்வளவு ரூபாய் வந்துச்சு. அது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படட்டும் நான் கொடுக்கிறேன். வேற ஒண்ணு. அழகிரி, பெருந்தன்மையை நான் என்னன்னு சொல்ல போறேன். ஆனா செல்லாய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன். அவளுக்கு இதுல பங்குண்டப்பா. செல்லா என் மனசுல இருக்கிறதா நான் பிராட்காஸ்ட் பண்றேன். 2 பேர் எண்ணம் ஒரே எண்ணம் தான். பணத்துக்கு மேல பணத்தை சேர்த்துக்கிட்டு ஒருவேளை கூட சாப்பிட முடியாம வைத்த வலியோட உருள்றாங்களே, இவங்களுக்கு தான் இந்த பிரிண்ட் அடிச்ச நோட்டு பெருசு, எங்களுக்கு அல்ல. சித்தப்பா, இப்ப புரியுதா உயர்ந்த உள்ள எதுன்னு? சலூன்ல வளர்ந்த ஒரு அழகரிக்கு இருக்கிற பண்பு ஜமீன்ல வளர்ந்த உங்களுக்கு இல்லையே. அழகிரி, பணத்துக்கு மதிப்பு இல்ல, பண்புக்குத்தான் மதிப்புங்கிறது எவ்வளவு சுலபமா நீ எடுத்து காட்டிட்டப்பா. என்ன ஒளிச்சு பாக்குறீங்க? வாயாலேயே புருடா விடுறவன் இன்னும் பாத்தீங்களா? என்ன உங்க மாதிரி லாட்ல இருந்து வர்ற செக் அப்படியே உங்க கையில கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. அழகிரி, உன்னுடைய பெரிய மனுஷத்தன்மையை நீ வெளிப்பட காட்டிட்ட. சுகபோகங்கள் நிறைஞ்ச ஒரு ஜமீனையே உதறி தள்ளிட்டான் சேகர். அழகிரியோ தனக்கிருந்த உரிமையும் விட்டுக் கொடுத்ததும் அல்லாமல் வந்த பணத்தையும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்திருந்தும் நான் திருந்தாது போனால் நான் ஒரு மனுஷனே அல்ல. பணத்தாசை என்னை வாட்டியதால் பிறருக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் அனாவசியமான, அதனால் கடைசியில் எனக்கு கிடைச்சது என்ன? வீண் மனக்கவலையும் எனக்கு இருக்கும் வைத்தவலையும் தான் மிச்சம். போதுமடா இந்த வாழ்க்கை. மிஸ்டர் வேதாச்சலம், பண செருக்கினால் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பலவாறு நான் கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிக்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய உண்மையான வாழ்க்கையினுடைய ரகசியத்தையும் எனக்கு அவசியம் சொல்லிட்டேன். ரொம்ப வேண்டியது. ஐயோ, நீங்க எங்களை பத்தி சொன்னது அன்னைக்கே நாங்க மறந்துட்டோம். எங்க கிட்ட இருந்து எந்த உதவி கேட்டாலும் அதை செய்ய நாங்க தயாரா இருக்கோம் சார். நாம் வாங்கின அத்தனை வீட்டையும் அங்க குடியிருக்கிறவங்களுக்கே சாஸ்திரமா எழுதி வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் சௌக்கியமா நீங்க ஏழைகளுக்காக செய்த உதவி யாரும் மறக்க முடியாது. இந்தாங்க, இந்த வீட்டுக்காக நீங்க கொடுத்த 75,000 ரூபாய் செக் வாங்கிக்கோங்க. சேகர், என்னுடைய பண செருக்கால உங்களுடைய அருமை பெருமை நான் தெரியாம இருக்கேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய நன்கொடையாக உங்க கல்யாணத்துக்காக இந்த செக்கை நான் திருப்பி கொடுத்தேன். நீங்க சௌக்கியமா. ரொம்ப நன்றி சித்தப்பா. நீங்க மனமோந்து கொடுத்த இந்த பணம் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படட்டும். எங்க கல்யாண பரிசா இந்த பணத்தை அந்த ஏழை ஜனங்களுக்கே கொடுத்துறேன்.